என் தங்கச்சி மேல எனக்கு நிறைய அக்கறை பாசம்லாம் இருக்கு. அல்வா நல்லா இருக்கு, எல்லாரும் சாப்பிட்டு பாருங்க. சத்யா, எல்லாருக்கும் கொடு. இந்தா. வேணாம், யாரும் சாப்பிட வேணாம். மாப்ள, அல்வா ரொம்ப நல்லா இருக்கு, நீயும் சாப்பிட்டு பாரு. ஆமா சார், நல்லா இருக்கு. திவ்யாக்கா ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. சௌமியா, இன்னும் கொஞ்சம் கூட. இந்தாங்க. ஏன் நான் சொல்றது எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க? என் மேல இன்னும் உங்களுக்கு நம்பிக்கையே வரலையா? அப்படின்னா நானே அதை சாப்பிடுறேன். சௌமியா, அதை என்கிட்ட கொடு. சத்யா, உன் அமுல் பேபிக்கு கொடு. இந்தா அமுல் பேபி, சாப்பிடு. இப்ப நீ சாப்பிடலன்னா அப்புறம் எல்லாத்தையும் நானே சாப்பிடுவேன். போ, நானே சாப்பிடுவேன். ஏங்க என்னாச்சு? ரொடி பேபி, என்னாச்சுங்க? இதுக்குதான் சொன்ன அவன் கொடுத்த சாப்பிட வேணான்னு. எங்க கேட்டா தானே. ஹலோ ஹலோ டாக்டர், நான் பிரபு பேசுறேன். தெரியும், சொல்லுங்க பிரபு. ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? யாருக்கு என்னாச்சு? டாக்டர், என் ஒய்ஃப் வாமிட் எடுக்கிறாங்க டாக்டர். நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க. ஓகே, டென்ஷன் ஆகாதீங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஓகே டாக்டர், தேங்க்ஸ். மாப்ள, நான் தான் சொன்னல, இப்ப என்னாச்சுன்னு பாத்தியா? அல்வா சாப்பிடணும்னா என்கிட்ட கேட்டிருக்கணும். டேய், இப்ப எதுக்காக இவ்ளோ எமோஷனல் ஆகுற? திவ்யா ஏதோ ஆசையா தங்கச்சிக்கு அல்வா செஞ்சு கொடுத்திருக்கா, அத அவ சாப்பிட்டிருக்கா, அவ்வளவுதானே? மீ, உனக்கு ஒண்ணும் தெரியாது மீ. நீ கொஞ்சம் பேசாம இரு. என்னாச்சு? என் ரவுடி பேபிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உன்னை சும்மா விட மாட்டேன். மாப்ள, ஏய், நீ சும்மா இருடா. டாக்டர் ரவுடி பேபி செக்அப் பண்ண போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் வெளியில வரல. உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு வேற தெரியல. அண்ணா, அன்னைக்கு எதுவுமே ஆகாதுண்ணா, தைரியமா இருண்ணா. ஆமா சார், அல்வா சாப்பிட்ட எங்களுக்கெல்லாம் எதுவும் ஆகலையே, நாங்களாம் நல்லா தானே இருக்கோம். செல்வி, உனக்கு ஒண்ணும் தெரியாதுமா, நீ பேசாம இரு. பிரபு, நீ மனசுக்குள்ள எதையோ நினைச்சுக்கிட்டு தான் இப்படி எல்லாம் பேசுற. நீ மனசுக்குள்ள வச்சிட்டு இருந்தா எங்களுக்கு எப்படிடா தெரியும்? என்ன விஷயம்னு சொல்லு. கங்க்ராட் சத்யா, நீங்க அம்மாவாக போறீங்க. ஆமா சத்யா. பிரபு, டாக்டர், ரவுடி பேபிக்கு என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா டாக்டர்? இப்போ அவங்க ஓகே தானே? நல்லா இருக்காங்களா? டென்ஷன் ஆகாதீங்க. உங்க ரவுடி பேபிக்கு எதுவும் இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க டாக்டர். அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுமா இல்ல ஏதாவது ஸ்பெஷலிஸ்ட் வர சொல்லணுமா?
ஏதோ மெடிசன் வாங்கிட்டு வரணுமா? டேய் ஏதாவது டாக்டர் சொல்றத முதல்ல கேளுடா. அதானே நானும் கேட்டுட்டு இருக்கேன். நீ கொஞ்சம் சும்மா இருடா. டாக்டர் நீங்க சொல்லுங்க டாக்டர். டாக்டர் நீங்க தயங்குறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவங்க ஓகே தானே? மிஸ்டர் பிரபு, சொல்லுங்க. நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளுங்க. அவங்களுக்கு ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சா? அதனால அவங்களுக்கு ஏதாவது பெரிய பாதிப்பு ஆயிடுச்சா? பிரபு, டாக்டர் பிரபு ப்ளீஸ் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. சொல்லுங்க. எதுக்காக இப்படி பயப்படுறீங்க? நீங்க பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்ல. டென்ஷன் ஆகாம நான் சொல்றத பொறுமையா கேளுங்க. சொல்லுங்க. உங்க வைஃப்க்கு பேபி கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஆ. என்ன என்ன சொன்னீங்க டாக்டர்? நீங்க அப்பாவாக போறீங்க. சத்யா எங்க? அம்மா என்னம்மா இந்த ஸ்வீட்டை மட்டும் கொடுத்து எங்களெல்லாம் ஏமாத்தலாம்னு பாக்குறீங்களா? இதெல்லாம் பத்தாது. நீங்க பாட்டி ஆனதுக்கு எங்களுக்கு பார்ட்டி கொடுத்தே ஆகணும். டேய் இது வெறும் பிள்ளையார் சுழிதாண்டா. நம்ம சத்யா அம்மாவாக போறா. இந்த சந்தோஷத்தை எவ்வளவு பெருசா கொண்டாடணும். ஐயோ அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். பெருசா கொண்டாடுறதுக்கு இது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா? எல்லார் வீட்லயும் நடக்கிறது தானே. அண்ணி சௌமியாக என்ன அப்படியா பண்ணோம்? சும்மா இருங்க. ஏங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. யார் யார் எப்படிலாம் பேசினாங்க தெரியுமா? ஓ, சௌமியா குங்குமம் வைக்க கூடாதுன்னு உங்க அக்கா பேசினதை சொல்றியா அவன் பேபி? ஆமாங்க. அப்படி பேசினவங்கள உங்களை பார்த்து பொறாமப்படணும். அதனால அம்மா சொன்ன மாதிரி இத வேற லெவல்ல கொண்டாடினோம். ரவுடி பேபி ப்ளீஸ் 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 ரவுடி பேபி ப்ளீஸ் ஓகே சொல்லுங்க. ப்ளீஸ் சரி. குட். அப்படி சொல்றா என் சிங்க குட்டி. இதை எப்படி கொண்டாடணும்னு நாம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து முடிவு பண்ணலாம். சரியா? அதுக்கு முன்னாடி நம்ம ஏரியால இருக்கிற கோயில்ல ஸ்பெஷல் பூஜை பண்ணி அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணணும். சூப்பர் மம்மி. இந்த கொண்டாட்டத்தை நம்ம சாமி கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். அமுல் பேபி நீ கம்முனு கடை. அமுல் பேபி நாண்டியாவா? நீ கம்முனு கடை. மம்மி
நீங்க சொல்லுங்க, கோயிலுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன? டேய் முதல்ல சத்யாவோட அம்மாக்கும் பாட்டிக்கும் இந்த விஷயத்த சொல்லணும்டா. அவங்களும் சந்தோஷப்படுவாங்கல்ல. ஆமால, ஏங்க அத்தைக்கு சொல்லணும்ல. ம். ஓகே அம்மி, நான் சொல்லிடுறேன். அத்தைக்கிட்ட எப்படி சொல்லலாம்? அத்தை, நான் அப்பாவை போறேன், ரவுடி பேபி அம்மாவை போறாங்க. அதான் கரெக்டா இருக்கும். ரிங் போயிட்டே இருக்கு. எடுக்கல. என்ன மாப்பிள்ள ஃபோன் பண்றாரு? சொல்லுங்க மாப்பிள்ள. அத்தை, அது வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. அது வந்து அது சொல்லிட்டா? அது வந்து அத்தை. என்ன விஷயம் மாப்பிள்ள? சொல்றதுக்கு தானே ஃபோன் பண்ணீங்க, அப்படியே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதான் எப்படி சொல்றதுன்னு தெரியல அத்தை. மாப்பிள்ள, உங்களுக்கும் சத்யாவுக்கும் ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அத்தை. அது ஒண்ணும் இல்ல. நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறேன். நீங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் ரவுடி பேபிட்டே ஃபோன் கொடுக்குறேன், அவங்க உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ரவுடி பேபி வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. பார்த்து இதோ. பேசுங்க பேசுங்க பேசுங்க. அம்மா, சத்யா, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கிறேம்மா. ஆமா சத்யா, மாப்பிள்ளை ஏதோ முக்கியமான விஷயம் சொல்றேன்னு சொன்னாரு. என்ன விஷயமா? அது வந்துமா, ஒன்றும் இல்லைம்மா, எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான். சொல்லுங்க சொல்லுங்க. சந்தோஷமான விஷயம்னு சொல்ற, என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லு சத்யா. இது வந்துமா, சொல்லுங்க. நான் அம்மா ஆக போறேம்மா. சத்யா, என்ன சொல்ற நீ? ஆமாம்மா, இப்பதான் டாக்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. நிஜமாவா? என்ன சொல்றாங்க? ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சூப்பர். அம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. என் வயித்துல பாலை வாத்திருக்க. நான் கும்பிட்ட சாமி எனக்கு கைவிடல. உனக்காக தான் வேண்டிக்க கோவிலுக்கே வந்த. நீ இப்ப கோவில்ல வச்சு நல்ல தகவல் சொல்லிருக்கமா. இத நான் கண்டிப்பா உன் பாட்டி கிட்ட சொல்லணும். ரொம்ப சந்தோஷம் சத்யா. நான் நேர்ல வந்து உன்கிட்ட பேசுறேன். சரிம்மா. என் வேண்டுதல நிறைவேற்றிட்டீங்கம்மா. அம்மா, இந்த காணிக்கையை நீ ஏத்துக்கோ. அம்மா, அம்மா
பயமா இருக்குது. ஆ? ஆ. நீங்க அம்மாவை போறீங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த ரூம்குள்ள குழந்தை சத்தம் கேட்க போகுது. அவள் பேபி, ம். இப்பவே இந்த ரூம்ல எல்லா பக்கமும் எனக்கு குழந்தை சத்தம் கேக்குது. அவள் பேபி என்ன அம்மா அம்மான்னு கூப்பிடுது. ஆ? ம். ஒரு நிமிஷம் இருங்க. ஏங்க எனக்கு எதுவுமே கேட்கலையே. அப்படியா? ஒன் செகண்ட் அப்படியே இருங்க, அசையக்கூடாது. ஓகே. ம். என்ன பண்ற அவள் பேபி? வயித்துல காதை வச்சு கேக்குறேன். கேட்டுச்சுங்க. குரல் ரொம்ப அழகா இருந்துச்சு. ம். சொல்லுங்க ரோடி பேபி, உங்களுக்கு என்ன வேணும்? மாங்காய், சாம்பல், புளிப்பு மிட்டாய், என்ன வேணும் சொல்லுங்க, உடனே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஐயா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். இந்த விஷயத்த பசங்களாண்டே பத்தி சொல்லுவானா? அவனுக்கு ஒன்னே ஏரியாவில சொல்லி அமர்க்குளம் பண்ணிடுவானுங்க. அதனால நானே நேர்ல பார்த்து சொல்லிடுறேன். ம். கரெக்ட். ஆனா நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே ரோடி பேபி. என்ன உங்க பேபி சொல்ற? அது ஒரு சந்தோஷத்துல நான் சொல்லிட்டேன். ஏன் நீ இப்படி முந்திரி கொட்டையா இருக்கிற? எல்லாரும் சொல்லிட்டியா? ஆமாங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டேன். என்ன உங்க பேபி, நீ ரெண்டு ஒரு வார்த்தை கேட்டுருக்கலாம்ல. அவனுக்கு இப்ப அலப்புற பண்ணுவானுங்க. முதல்ல பசங்களுக்கு போன் பண்ணி தடபுள்ளால ஏதோ ஏற்பாடு பண்ணுவானான்னு சொல்லு. சரி நான் இப்பவே சொல்லிடுறேன். சார் சொல்லுங்க சார். தம்பி சார், இந்த சந்தோஷமான விஷயத்த ரவுடி பேபி ஏரியா ஜனங்கிட்ட நேர்ல பார்த்து சொல்லணும்னு சொல்றாங்க. அது வரைக்கும் நீங்க எந்த தடபுள்ளான ஏற்பாடுலாம் பண்ணிடாதீங்கன்னு சொல்ல சொன்னாங்க. பிரபு சார், கொஞ்சம் பால்கனிக்கு வந்து பாருங்க சார். பால்கனிக்கு வந்து பார்க்கவா? இருங்க. எங்க இங்க வாங்க, அங்க பாருங்க. மஜிலிக்குப்பம் ஜான்சனானி சத்யாவுக்கு பிறக்க போகும் சிங்கக்குட்டியே. ஜூனியர் சத்யாவே பிறந்து வருக வருக. சீக்கிரமாக பிறந்து வர வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கும் மஜிலிக்குப்பம் நண்பர்கள், பொதுமக்கள். இப்படிக்கு மாக்கான், பணமண்டை, மண்டை பூனை, சங்கிலி, வேல்முருகன், அருள். என்னங்க இப்படி பண்ணிட்டாங்க? பேனர் வச்சிட்டானுங்களா? இதுதான் நான் சொல்ல வேணாம்னு சொன்னேன். நம்ம வீட்டு வாசல்ல இந்த அலப்புற பண்ணி வச்சுக்கிறானுங்களே. ஐயோ, ஏரியால எல்லாரும் என்ன பண்ணிருப்பானுங்களோ தெரியலையே. ஐயோ,
ஏப்பா எதுப்பா வெடி வெடிக்கிறீங்க? நம்ம ஏரியாக்கு யாரும் அரசியல் தலைவர் வர்றாங்களா? பெருசு அரசியல் தலைவர்லாம் யாரும் வரல, சத்யா அம்மா போகுது. அதுக்கு தான் டான்ஸ் பேண்டு பட்டாசெல்லாம். நம்ம சத்யாவுக்கு குழந்தை பிறக்க போதா? ஆமா. இந்த வெடிலாம் 10,000 இன்னும் போடுங்கடா. போடுறா. போடுங்கடா. ஆ, நல்லா ஆடு. யோ கடையை முடியா. எதுக்குயா? நம்ம சத்யா கர்ப்பமா இருக்கு, மொத்த குப்பமும் சத்யாவை பார்க்க போகுது. நீ கடையை திறக்குற? சத்யா கர்ப்பமா இருக்கா? ஆமா. அப்படி போடு, இன்னைக்கு கடை லீவ் தான். அதான் சரி. நான் எதுவும் பசங்களுக்கு போன் பண்ணி பாக்குறேன். ம். ஹலோ சத்யா. டேய் எங்கடா இருக்கிறா? ஏன் சத்யா என்னாச்சு? நம்ம ஏரியா ஆளுங்களாம் கெத்த காமிக்கிறேன்னு சொல்லி கிளம்பி வந்துட போறாங்கடா. அவங்களாண்ட போய் நான் வரவானான்னு சொன்னேன்னு சொல்லு. நீ முதல்ல வீட்டுக்கு வெளியே வந்து பாரு. என்னது? வீட்டுக்கு வெளிய வந்து பாரா? வீட்டுக்கு வெளியிலயா? இரு, என்ன பண்ணி மீ, வா, மீ. வச்சிருக்காங்க தெரியலையா? வா சத்யா, நல்லா இருக்கியா?